Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 months கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்ததால லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. இதான வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் வந்து எடிட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ரெண்டு டைப்பாக வந்து கேக் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரில் பண்ணது, இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாட்டு சக்கரில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்து நான் எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஸ்பாஞ்சியாக அழகாக வந்திருந்தது. அதுவும் ஹெல்த்தியாக. நம்ம கடையில் வாங்குற கேக்லலாம் நமக்கு என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. பட்டரா இல்லை டால்டாவா நெய்யா அப்படிலாம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலேயே நம்ம செய்யும்போது அதை வந்து தைரியமாக நம்ம சாப்பிட்லாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பட்டை, 2-3 ஏலக்காய், 2-3 துண்டு வந்து கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம். இதில் வந்து ஃபில்டர்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நட்ஸ் நம்ம சேர்க்கணும்னு விருப்பப்படுறோமோ, நான் வந்து பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து கருப்பு திராட்சை, வத்த திராட்சை எல்லாமே வந்து சேர்த்துருந்தேன். பட் உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு வந்து பிடிக்காது, ஆனால் சார் ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் ரஃபாக தான் ஒரு வீடியோ எடுத்தேன், நான் சூப்பராக வந்துருந்தது. அதனால தான் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயில்டு வீடியோ வேணால் இன்னொரு டைம் நான் வந்து கேக் செய்யும்போது நான் அதை அழகாக ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து வத்த திராட்சை வந்து 1/2 கப் அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்கும்போது வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அது வந்து வாயில் வந்து கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாதாமி நல்லா வந்து இடிச்சிட்டு அதில் வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப வந்து ஒன்றும் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. கொதிச்சு ஒரு படம் அதை ஜஸ்ட் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாருங்க இடிச்ச எல்லா நட்ஸுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கரைஞ்சிட்டா போதும். வடிகட்டலாம் தேவையில்ல. ஏன்னா அந்த பட்டைக்கிராம்லாம் நல்லா மிக்சியில் ஓட்டிட்டோம் இல்லைங்களா, நல்லா வடிகட்டலாம் தேவையில்ல. அதை வந்து நல்லா அப்படி கரைச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டை நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலும் வந்து எப்படி செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். நான் ஜஸ்ட்டு உடச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 1 minute அப்படி நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அடித்து எடுக்கிற வேலைலாம் நமக்கு கிடையாது. ஜஸ்ட் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது உட்காந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல. அதை வந்து மிக்ஸ் பண்ண பிற்பாடு அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதாலாம் நான் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. நம்ம சேனலில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மைதா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. நம்ம சேனல் எப்பவுமே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷஸ் தான் நான் எப்போவுமே நான் உங்களோட அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு சிறுதானியம் அந்த மாதிரி வச்சு தான். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது ஜஸ்ட் ரொம்ப போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணாலே போதும். கேக் வந்து சூப்பராக. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக் வந்து அடைஞ்சாப்பில் வந்துடும். நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு வந்து உப்பி வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். பட்டரோ கீயோ இல்லை டால்டாவோ எதுவுமே நான் சேர்க்கல. இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். நாங்கள் வந்து சமையலுக்காக உபயோகப்படுத்துகிற எண்ணெய் தான் இது. அது வந்து நல்லா வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். அதே போல் பாலும் ஒரு 1/2 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். போதும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சக்கரை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம், நாட்டு சக்கரை. அது சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்வீட்னஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் திட்டமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இவ்வளோ தான் இதில் போட வேண்டிய நம்ம இன்க்ரீடியன்ட்டு. இஸ்கு வச்சுட்டு நல்லா வந்து ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ரொம்ப போட்டு நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே ஒரு டேரக்ஷனில் தான் நம்ம அப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணாலே போதும். கேக் வந்து சூப்பராக வரும். ரொம்ப ஓவராக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த லைட்டாக மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கோம். இது நல்லா ஆறி இருக்கும் இந்த மீன் டைமில். அதை போட்டு நல்லா ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேக் செய்ய போகிற அந்த இது பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் அவனை 180 டிகிரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேக் மோல்டில் வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து அங்கங்கே அப்படியே தூவி விடலாம். ஏன்னா அப்போ தான் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் கோதுமை மாவை வந்து ஜஸ்ட் அங்கங்கே அப்படியே தூவி விட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு ஜென்டலாக வந்து ஒரு மசாஜ் பண்ண மாதிரி அப்படியே அந்த பக்கம் தடவி விட்டுட்டோம்னா அப்படியே சூப்பராகிடும் அது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேக்குக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு வந்துட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா கேக் வந்து முட்டை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா உப்பி வரும். நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவன்லேயே வெளியில் வந்துடும். அதனால அரை பாத்திரம் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இப்படி வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ்லாம் நீங்கள் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் தான் ஜஸ்ட் வந்து ஒரு டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்கேன் நான். அது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுடைய அளவுகளை பொறுத்து நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா கூட நம்ம கடையில் வாங்குற கேக்கில் என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட் போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அது நமக்கு சாப்பிட்றதுக்கும் பயம். இது நம்மளே வந்து நம்ம கையால் செய்யும்போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டுக்கோன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தக்கன நம்ம ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்ற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். அதனால் வந்து வெயிட் போட்டுருவாங்களோ அது மாதிரி நமக்கு அந்த கவலையும் இல்லை. பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நம்ம அதுவே நம்ம அடிக்கடி செஞ்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவனில் வச்சுட்டு ஏற்கனவே வந்து ப்ரீ ஹீட் வந்து 15 மினிட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ் வச்சாலே போதும். சூப்பராக வந்து கேக் வந்து வந்துடும். எப்படி வருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து நான் அப்லோட் பண்ண தான் எனக்கு டைம் இல்லை. சூப்பராக வந்துருந்தது. அது லைட்டாக உப்பி வந்து அது வந்து வெளியிலலாம் எதுவுமே வரவே இல்லை. பாருங்கள், சூப்பராக அழகாக ஸ்பாஞ்சியாக வந்துருச்சு கேக்கு. ரெண்டு டைப்பாக நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்துட்டு வந்து நாட்டு சக்கரை வச்சு பண்ணது வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன்லேயும், வெள்ளை சக்கரை வச்சு ஒயிட் சுகர் வச்சு பண்ணதில் தான் நல்லா வந்து கலர் வந்திருந்தது. அது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அந்த பக்கம் கத்தியால் லைட்டாக வந்து சுற்றி வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றுமே வந்துட்டு சொதப்பிக்கல, நல்லாவே வந்திருந்தது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேக் சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இல்லை. ஏன்னா ஒன்று க்ரீம் தான் மிஸ்ஸிங். க்ரீம் நமக்கு வேண்டான்றதுனால நாங்கள் அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பட்டர் எடுத்துகிட்டு க்ரீம் வேணால் நம்ம அதை ரெடி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிருக்கிறோம். வீட்டிலே பட்டர் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு எந்த பயமும் இல்லை. கடையில் வாங்குற பட்டர் நமக்கு என்ன ஆட் பண்ணோம்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் அவ்வளோதான். கட் பண்ணி சூப்பராக அங்கே பாருங்கள், ஸ்பாஞ்சியாக செம்ம சாஃப்டாக வந்துருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. எதையும் வந்து முட்டை சேர்க்காமல் செஞ்சு பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அதுவே நல்லா தான் வந்திருந்து. பட் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு முட்டை இல்லாமல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது வந்து ஒயிட் சுகர் வச்சு பண்ணது. இதுவுமே எப்படி வருமோன்னு சொல்லிட்டு கலரும் சூப்பராக வந்திருந்தது. இதுவும் சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருந்தது. பாருங்கள், சாஃப்டாக வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சும் செய்யலாம். நான் அவனில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் பாத்திரத்துலேயே வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உப்பு இல்லைனா மண் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஒரு இதில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.